الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்புடைய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய இந்த மாதத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இப்போ ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்று ஒரு பெருமதி இருக்கிறது. அதே போல இந்த அல் குர்ஆனிற்கும் இஸ்லாம் என்பது ஒரு பெருமதியை கொடுக்கின்றது. அது இறக்கப்பட்ட ஒரு மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பாக்குகின்றான். பல மாதங்கள் இருக்கின்றன, அதுல ஒரு மாதத்தில் அல் குர்ஆன் இறக்கப்படுகிறது என்பதற்காக இறைவன் அந்த மாதத்தை சிறப்பாக்கி தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். அப்போ இந்த ரமலான் மாதம் என்பது அல் குர்ஆனிற்கும் இந்த ரமலான் மாதத்திற்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவரால் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனை ஜிப்ரீலிடம் மீட்டிக் கொள்வார்கள் என்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற அந்த வேளையில் அந்த வருடம் 2 முறை அந்த குர்ஆனை நபி அவர்கள் அந்த ரமலானுடைய அந்த மாதத்தில் மீட்டிக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஒரு முக்கியத்துவம் இந்த மாதத்தில் இது. காரணம், குர்ஆன் என்றால் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது இறைவனுடைய வார்த்தை என்பதை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார், திபியானு லிகுல்லி ஷை. எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான மருந்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் வைத்திருக்கின்றார். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது அல் குர்ஆன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் என்பது இவ்வளவு பல சிறப்புகள் இருக்கின்றன. அதையெல்லாம் சொன்னால் நீண்டு கொண்டே போகும், அந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்கின்றன. நம்மளுக்கு என்ன கேள்வி இருக்கும்? குர்ஆனை நம்ம ரமலான் மாதத்துல ஓதுகின்ற நேரத்துல நமக்கு அரபி தெரியாது, அந்த அளவுக்கு வாசிக்க தெரியாது, அர்த்தங்கள் புரியாது. குர்ஆனை நான் ஓதுகிறேன், ஆனா எனக்கு எந்த ஒரு அர்த்தமும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கவலை சில மனிதனுடைய உள்ளத்துல இருக்கு. இப்போ இதுவும் ஒரு சிறப்பு தான். ஒரு மனிதர் அர்த்தம் தெரிந்து ஓதினால் அது சிறப்பு, அர்த்தம் தெரியாமல் ஓதினால் அது மிகப்பெரிய சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி குர்ஆனை திக்கி திக்கி ஓதக்கூடியவர்களுக்கு நன்மை உண்டா என்று கேட்கின்ற நேரத்துல அவர்களுக்கு 2 மடங்கு நன்மை இருக்கிறது. காரணம், அவரால் ஓத முடியாவிட்டால் கூட அவரை அதை ஓதுவதற்கான முயற்சிகளை செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் என்பது நமக்கு புரியாவிட்டாலும் சரி, அது அரபு மொழியில் இருந்தாலும் சரி, அது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். ஒரு சம்பவம், ஒரு தந்தை இருக்காரு, தன்னுடைய மகன்கிட்ட ஒரு கூடையை கொடுக்கிறார். ஒரு கூடை, அந்த கூடை எப்படின்னா அந்த ஓட்டையா இருக்கும் இல்லையா, அது போல ஒரு கூடையை கொடுக்கிறார். கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, இதை போய் தண்ணி குடிச்சிட்டு வா அப்படின்றாரு. அப்ப அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, அப்பா கூடையை கையில கொடுக்குறாரு, கூடையில நிறைய ஓட்டைகள் இருக்கு, தண்ணி குடிச்சா கீழே எப்படியும் போயிட போகுது. ஆனா கூடையை கொடுக்குறாரு, சரி வாப்பா சொல்றாரு அப்படின்னு போய் பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள தண்ணி காலியா போயிடுது. மறுபடியும் போய் பிடிக்கிறாரு, மறுபடியும் காலியாயிடுது. இப்படி ஒரு 4-5 வாட்டி பிடிச்சிட்டு வர சொன்னா அந்த வாப்பா சொல்றாரு, திருப்பி போய் பிடிச்சிட்டு வா, மறுபடியும் போய் பிடிச்சிட்டு வா, மறுபடியும் பிடிச்சிட்டு வான்றாரு. அவரும் போறாரு, வரதுக்குள்ள மொத்த தண்ணியும் ஊத்தி அவர் சொல்றாரு, வாப்பா எனக்கு இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மகன் யோசிக்கிறாரு, எதுக்கு வாப்பா இப்படி சொல்றாரு, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத வேலையை சொல்லியிருக்காரு அப்படின்னு அவருடைய மனசுல ஒரு எண்ணம் வருது. அப்ப அந்த வாப்பா சொல்றாரு, அந்த தந்தை சொல்றாரு, இந்த கூடையை பாரு, இந்த கூடைய நீ பாரு, நீ அதை ஆரம்பமா நான் கொடுக்கிற நேரத்துல அது அழுக்கா இருந்துச்சு, ஆனா இப்ப நீ அதுல தண்ணி குடிச்சு அது இப்ப சுத்தமா மாறிடுச்சு. அதே போலதான் குர்ஆனும். உங்களுக்கு அது புரியறனாலும் சரி, அது என்ன பண்ணும், நாம் அதை ஓதுகின்ற நேரத்தில் அதனுடைய அர்த்தமே தெரியாவிட்டாலும் கூட அது நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு அழகான ஒரு முறையை சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் என்பது அப்படிதான், உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாவிட்டாலும் சரி, அதை ஓதுவதே சிறப்பு, அதை கேட்பதே சிறப்பு, அதை விரும்புவதே
மிகப்பெரிய நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆன் என்பது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு வார்த்தை கிடையாது, அது 3 வார்த்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அலிஃப் லாம் மீம் நம்ம சொல்ற நேரத்தில் ஒரே வார்த்தையாக இருந்தாலும் அதனை 3ஆக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மைகள், 30 நன்மைகள். அப்படி என்று சொன்னால் குர்ஆனில் எவ்வளவு எழுத்துக்கள், எவ்வளவு வசனங்கள் இருக்கின்றது, அதனை நாம் ஓதுகின்ற நேரத்தில் நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்காக இறக்கி வைத்திருக்கின்றான், எதற்காக இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்குரிய காரணத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். ஹுதன் லில் முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லி காட்டுகின்றார். நம்மெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், நமக்கெல்லாம் நேர்வழி என்பது என்னவென்று தெரியாது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் குர்ஆனை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். அதே போல இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆனை நாம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமதானுடைய மாதம் என்பது குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம் என்பதனால் அதில் அதிகமாக நம்முடைய வீடுகளாக இருந்தாலும் நம்ம போகக்கூடிய இடங்களாக இருந்தாலும் ஏதாவது குர்ஆனை ஓதுவதற்கோ கேட்பதற்கோ வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொன்னால் அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரா ஃபீ சூரத்துல் பக்கரா. சூரத்துல் பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ, எந்த வீட்டில் வந்து சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அதில் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷ்அரி கோத்திரத்தவர்கள் எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த காலத்துல வந்து மதீனால வந்து இருட்டா இருக்கும், யார் யார் எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இருட்டிலேயே போனா கூட அஷ்அரி கோத்திரத்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும். காரணம், அவர்கள் இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதுவார்கள், அதனை வைத்து நான் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வேன் என்று சொல்கிறார்கள். அப்போ சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் அன்றாடம் குர்ஆன் என்பது ஒரு பங்கு வகித்ததை பார்க்கின்றோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் குர்ஆனுக்கென்று ஒரு பங்கு இருக்க வேண்டும். அதனை நாம் ஓதுவதாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு எவ்வளவோ குர்ஆனை கேட்பதற்கான ஊடகங்கள் வந்து எவ்வளவோ மிஷாரி இது போன்ற நிறைய இமாம்கள் ஓதி காட்டுறாங்க. மிஷாரின்னு சொல்றாங்க, ஷுரைன்னு சொல்றாங்க, சுதைசின்னு சொல்றாங்க. இது போல நிறைய பேர் ஓதக்கூடிய அழகிய முறையில் குர்ஆனை ஓதக்கூடிய அதை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. இருந்தாலும் கூட அதனை நாம் என்ன பண்றது இல்லை, அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இசைக்கு இன்றைக்கு அதிகமான மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இசை என்பது கூடாது, இசை என்பது தடுக்கப்பட்டது, இசை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிக்கின்றான் என்றெல்லாம் தெரிந்தாலும் கூட இசை என்பது இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் புகுந்திருப்பதை பார்க்கின்றோம். எந்த ஒரு வீடாக இருந்தாலும் இசையினுடைய ஒரு பகுதியாவது இருக்கும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அது அதிகமாகிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டிய குர்ஆன் என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருவதை பார்க்கின்றோம். அதற்காக குர்ஆனை வெறுமனே ஓடவிட்டு நம்ம வேலையை பார்க்க கூடாது, அதில் ஒரு கவனம் வைக்க வேண்டும், அதனை செவிமடுக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு குர்ஆனை எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நமக்கு பிடித்தமான வகையில் படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நமக்கு இருப்பதை பார்க்கின்றோம். அப்போ குர்ஆனுடனான இந்த தொடர்பை குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த மாதம் என்பது நன்மைகள் என்பது பல மடங்காக பெருக்கி தரக்கூடிய ஒரு மாதம். குர்ஆன் என்பது பொதுவாகவே நன்மைகள் அதிகமான ஒரு தரக்கூடிய ஒரு அமல். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இது இரண்டும் சேருகின்ற நேரத்தில் அது மிகப்பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பதை பார்க்கின்றோம். அதே போல குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் வெறுமனே போட்டிக்காகவும் நான் இவ்வளவு ஓதியிருக்கேன், நான் வந்து இத்தனை ஜுஸ் ஓதிட்டேன், நீங்க எவ்வளவு ஓதிருக்கீங்க இப்படி கேட்பதற்கு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனை ஓதுகிறோம், அது குறைவாக இருந்தாலும் கூடவாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, அல்லது நாம் நம்முடைய நியத்து என்ன, நாம் எதற்காக அதை ஓதுகிறோம் என்பதை பொறுத்துதான் அதனுடைய நன்மைகள். எனவே குறைவாகவே நம்முடைய அமல் இருந்தாலும் கூட அதனை நாம் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்னால ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் ஓத முடியும், குறைவாகத்தான் ஓத முடியும், இத்தனை வசனங்கள் தான் ஓத முடியும் என்று இருந்தாலும் கூட அதனை தொடர்ச்சியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஃதலுல் அமாலி அதுவுமா வைக்கல்ல, குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருப்பதுதான் அமல்களில் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்ம குர்ஆனை பத்தி கேட்கின்ற நேரத்தில் நம்முடைய ஆர்வங்கள் அதிகரிச்சு உடனே என்ன பண்ணுவோம், ஒரு ஜுஸ் 2 ஜுஸ் என்று ஓதுவோம். அடுத்த நாள் என்ன பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஓத முடியாது, அதோட ஒரேடியாக விட்டுருவோம். அப்படி இல்லாமல் குறைவாக இருந்தாலும் கூட
ஒவ்வொரு நாளும் அதற்கென்று ஒரு நேரத்தை, குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி, அது கொஞ்சமாக இருக்கலாம், நிறையவாக இருக்கலாம், நமக்கு புரியலாம், புரியாமல் இருக்கலாம், அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக்கிக் கொள்வோம் என்று சொன்னால், ஒரு சிறிதளவாவது நாம் தினமும் அதை ஓதுவோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்று அது நம்முடைய வாழ்க்கையில் பல தீர்வுகளை கொண்டு வரும். காரணம், குர்ஆன் என்பது இந்த உலகத்திற்கான தீர்வாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மேலும் குர்ஆன் என்பது இறைவனுடைய வேத வாக்கு, இறைவனுடைய வேத வாக்கு, இறைவன் பேசிய வார்த்தைகள். இன்றைக்கு சாதாரண மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் வரலாறுகள் என்று தொகுத்து அதனை இன்றைக்கு மனப்பாடம் செய்கின்றோம். அதனை நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்றோம், திருக்குறள் என்றும் மற்ற கவிதைகள் என்றும் எதையோ சொல்லி என்ன பண்றோம், அதற்கு தருகின்ற முக்கியத்துவத்தை கூட இன்றைக்கு குர்ஆனுக்கு நாம் கொடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அதை போன்ற ஒரு கை சேதமான ஒரு நிலை இருக்க முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆன் என்பது இறுக்கமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால், நிச்சயமாக எவ்வளவு இருள்களாக இருந்தாலும் அந்த இருள்களில் குர்ஆன் என்பது நமக்கு ஒரு வெளிச்சமாக, ஒரு விளக்காக, ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை ஆக்கியவர் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.